வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சனிக்கிழமை அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகமிடையே கூட்டணி ஏற்படுவதற்கான எந்த சாத்தியத்தையும் விசிகே தலைவர் தொல் திருமாவளவன் நிராகரித்தார். டிவிகே தலைவர் விஜய் ஏற்கனவே பாஜகவை தனது கட்சியின் சித்தாந்த எதிரியாக அறிவித்துள்ளார் என்று சுட்டிக்காட்டினார். கரூர் செல்வதற்கு முன் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏஐடிஎம்கே-டிவிகே கூட்டணி குறித்த ஊகங்கள் இருந்து மட்டுமே பரவி வருவதாக கூறினார். கூட்டணி கட்சியாகவின் நம்பகத்தன்மையை திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். பிஜேபிவின் சித்தாந்த எதிரியாக கருதப்பட்டால் அது பிஜேபி, ஏஐடிஎம்கே மற்றும் டிவிகே ஆகியவை ஒரே கூட்டணியில் இணைந்து வாழ முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது என்று கூறினார். ஏஐடிஎம்கே பாஜகவுடன் தொடர்ந்து இணைந்தால் அது கட்சியின் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை பிரதிபலிக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். கடந்த மாதம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இறந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதியுதவியை விநியோகிக்க விசிகே தலைவர் கரூர் செல்லும் வழியில் திருச்சியில் இருந்தார். துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் விசிகவின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதி இது என்று அவர் கூறினார். தனது வாகனம் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை மோதியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த திருமாவளவன் அந்த கூற்றுக்களை அரசியல் நோக்கம் கொண்டது என்று நிராகரித்தார். சம்பவத்தின் வீடியோவை பரப்புவதில் பாஜக தலைவர் கே. அண்ணாமலையின் பங்கு குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். அந்த வீடியோவை சம்பவ இடத்தில் இருந்த பத்திரிகையாளர்கள் கூட படம் பிடிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வீடியோவை பதிவு செய்த நபருக்கும் அண்ணாமலைக்கும் இடையே சாத்தியமான தொடர்பு இருக்கலாம் என்று திருமாவளவன் குற்றம் சாட்டினார். பின்னர் மாலையில் கரூரில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு திருமாவளவன் காசோலைகளை வழங்கினார். முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான வி. செந்தில் பாலாஜியும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். கூட்ட நெரிசலில் செந்தில் பாலாஜியை தொடர்புபடுத்தியதாக வதந்திகளை எழுப்பிய விசிக தலைவர், அரசியல் போட்டியாளர்கள் விமர்சிப்பது இயல்பானது, ஆனால் உண்மை வெல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த சோகம் கடுமையான கூட்ட நெரிசல் காரணமாக நிகழ்ந்தது. இது குழந்தைகள் உட்பட அப்பாவி மக்களின் உயிரை பறித்தது என்று அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.